ரைட். விளைவலு சக்தி இல்லையா? இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவோம், நோட்ஸ்ன்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ரைட். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு சவுண்ட் பாட்டு மட்டும் தெரியணும். என்ன வேலைவலு சக்தியில் இந்த முதலாவது வலுவுக்கான ஒரு சமன்பாடு ஒன்று வரும். இதில் சக்தி பெருசாக பாவிக்க மாட்டோம். இப்போ கெடிங் வந்து வேலைவலு சக்தி தான். சக்தி, வலு, வேலை எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் சமன்பாடெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்போ சக்திகள் சம்மந்தமாக எதுவுமே படிக்க மாட்டோம். சக்தி, வேலை சம்மந்தமாக படிக்க மாட்டோம். அது எங்கே படிப்போம்னா வட்ட இயக்கம் கேள்விகள் செய்யக்குள்ள அதுக்கு தான் தேவைப்படும். அதையும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து என்ன சொல்லுவோம், இயக்க சக்தி அரை எம் பி வர்க்கம், அழுத்த சக்தி mgh. இது ரெண்டு விஷயம் தான் இருக்குது. சரிதானே? இன்னும் ஒரு அழுத்த சக்தி ஒன்று இருக்கு, மீளியல் அழுத்த சக்தி என்று. ஈர்க்கப்பட்ட இழை அல்லது ஈர்க்கப்பட்ட ஒரு ஸ்ப்ரிங் வில் அல்லது நெருக்கப்பட்ட ஒரு ஸ்ப்ரிங், இதுகளில் சேமிக்கப்பட்ட சக்தி. இது நம்ம எங்க படிப்போம்னு சொன்னா எளிமை இசையக்கம் படிக்கக்குள்ள அது தேவைப்படும். அதால இப்போ வந்து என்ன சொல்லுங்க, சும்மா இப்போ படிக்கிறேன்னா என்ன கெடிங்க போட்டு சமன்பாடு எழுதணும், அவ்வளவுதான். அதில் எந்த ஒரு பிரியோசனும் இங்கே இல்லை. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து வலு மட்டும்தான். சரிதானே? வலு. அப்ப வலு என்று சொல்லக்குள்ள இயங்குறதுக்கு தேவையாக ஒரு என்ஜினோ அல்லது ஒரு மனிதனோ, ஒரு சைக்கிள் ஓட்டி என்றக்குள்ள அப்போ அவங்க இடத்துல வந்து என்ன அந்த வலுவை கொடுக்க போகிறோம் மனிதன். ரைட். அல்லது ஒரு வாகனம் என்று சொல்லக்குள்ள அது வந்து அந்த வாகனத்தோட என்ஜின். ரைட். அப்ப இவை வந்து என்ன சொல்லுங்க, ஒரு விசையை கொடுத்து தான் அதை இயங்க வைக்கும். அது வந்து என்ஜின் கொடுக்குற லிஃப்டிங் போர்ஸ் என்று சொல்லுவோம், இழுப்பு விசை என்று சொல்லுவோம். என்ஜின் அது இழுப்பு விசை. ஒரு என்ஜின் ஒன்று இருக்குது. அந்த என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை எஃப் ஆக இருக்கும்போது, ரைட், அது நியூட்டனிலும், ரைட், இந்த என்ஜின் அந்த விசையை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற வலு வேட்டிலும், இந்த வலு கொடுக்கப்படுறதால இந்த விசை உருவாக்கப்பட்டு இந்த என்ஜின் வந்து v எனும் வேகத்துடன் இயங்கினால் அந்த v வந்து என்ன மீட்டர் செகண்ட் -1 இருக்கும்போது இவற்றுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு p சமன் f இன்டு v. அப்போ வலு சமன் விசை தர வேகம். வலு வேட்ல இருக்கணும், விசை நியூட்டன்ல இருக்கணும், வேகம் வந்து மீட்டர் செகண்ட் -1 இருக்கணும். இதுக்கு மேலதிகமாக இங்கே தேவைப்பட போகிற சமன்பாடுன்னா f சமன் ma. ரைட். அது சாதாரணமாக தெரியும். ரைட். இவ்வளவுதான் இங்கே சொல்ல வேண்டிய கதைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இனி அதுக்கு பிறகு கேள்விக்கு போ. சரி. கேள்வியில் 2011 ஸ்ட்ரக்சர் கேள்வி எடுங்க. முதலாவது இது கேள்விக்கு எங்கே வருமென்று சொன்னா, கேள்விக்கு எங்கே வருமென்னா இப்போ ஸ்ட்ரக்சரில் தான் வந்து கொண்டு இருக்கு. இடையில 2 வருஷம் 2012, 13 வந்து என்ன சொல்லுங்க எஸ்ஐக்கு வந்தது. எஸ்ஐக்கு வரக்குள்ள வந்து என்ன சொல்லுங்க, தொடர்பு வேகத்துக்கு பதிலாக தான் எஸ்ஐக்கு வரும். எஸ்ஐக்கு வந்தாலும் இதுதான் சமன்பாடு. ரைட். அப்போ புதுசாக அங்கே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் சமன்பாடு. ரைட். கடைசியாக 2013 தான் எஸ்ஐக்கு வந்தது. ரைட். இதை வந்து என்ன சொல்லுங்க எஸ்ஐயில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களோட டேர்ம் எக்ஸாமில் கேட்கலாம், ஃபைனல் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இதில் கேட்கறதுக்கு கேள்வி இல்லை. ரைட். சுற்றி இந்த சமன்பாடு தான் மாறி மாறி பாவிக்கணும். அதால இது பெரும்பாலும் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் 2013க்கு பிறகு ஃபுல்லாகவே வந்து கொண்டு இருக்கு. சரி. ஓகே. நம்ம இப்போ பேசிக்லேருந்து போவோம். 2011 ஸ்ட்ரக்சர் எடுங்க. 2011 ஸ்ட்ரக்சர். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு சைக்கிள் ஓட்டி அவருடைய சைக்கிளினது திணிவு கேபிட்டல் M கிலோகிராம். ரைட். அவருடைய திணிவினதும் சைக்கிள் ஓட்டியினதும் அவருடைய சைக்கிளினதும் மொத்த திணிவு கேபிட்டல் M கிலோகிராம் ஆகும். அவர் கிடையுடன் அல்பாவில் சாய்ந்த ஒரு நேர் பாதை வழியை மேல் நோக்கி இயங்குகின்றார். இயக்கத்திற்கு உள்ள ஒரு தடை R நியூட்டனிற்கு எதிராக மாறாக்கதி v மீட்டர் செகண்ட் -1 செலுத்தும் போது h வேட் எனும் வீதத்தில் வேலை செய்கின்றார். ரைட். h சமன் என காட்டுக. கவனிங்கோ. அப்போ ஒரு சைக்கிள் ஓட்டி கிடையுடன் அல்பா சாய்வு இருக்கிற சாய்தளத்தில் மேல் நோக்கி நகருகின்றார். ரைட். இப்ப அவர் நகரும் வேகம் வந்து என்ன v மீட்டர் செகண்ட் -1. அவரினதும் சைக்கிள் ரதம் அவரது திணிவு வந்து மொத்த திணிவு m. அப்ப mg என்று வரும். ரைட். தடை வந்து என்ன சொல்லுங்க R. தடை வந்து R.
இங்க வந்து அவர் கொடுக்குற என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை, சாரி என்ஜினா அவர் கொடுக்குற அந்த பைசிக்கிளுக்கு கொடுக்குற தள்ளுற விசை வந்து கேபிட்டல் எஃப் ஆக இருக்கட்டும். மறுதாக்கம் எல்லா விசையும் கட்டாயம் குறிக்கணும். மறுதாக்கம் எஸ் ஆக இருக்கட்டும். இப்போ இவ்விடத்துல என்ன சொல்லுங்க, மாறாக்கதி பி மீட்டர் செகண்ட் -1 உடன் தான் வேலை செய்யறாரு. அப்ப இதுல அவர் ஆர்முடுகள்ல போடுறாரா? அதான் மாறாக்கதி என்று சொல்றாங்களே. அப்ப அவர் ஆர்முடுகள் என்ன 0. அப்ப சாய்வின் வழியை மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ போடுவோம். ஏன் எஃப் சமன் எம்ஏ இடத்துல போடுறோம்? இந்த என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை என்னன்னு தெரிஞ்சாதான் அங்க வலுவுக்கு நம்ம சமன்பாடு எழுதலாம். அப்ப இந்த விசை காண்றதுக்காக நான் என்ன செய்வேன், சாய்வின் வழியை எஃப் சமன் எம்ஏ போடுறோம். அப்ப கேபிட்டல் எஃப் மைனஸ் ஆர் மைனஸ் இது அல்பா 90 சை அல்பா எம்ஜி கொஸ் 90 சை அல்பா. அப்ப எம்ஜி சைன் அல்பா கேபிட்டல் எம் இன்டு 0. எனவே கேபிட்டல் எஃப் சமன் ஆர் சக எம்ஜி சைன் அல்பா இன்டு எம்ஜி சைன் அல்பா. அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, பி சமன் எஃப் இன்டு வி. வலு வந்து என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஹெச் வேட் என்று சொல்லப்பட்டிருக்கு. வலு வந்து ஹெச் வேட் என்று சொல்லப்படுது. அப்ப இங்க வந்து என்ன, ஆர் சக எம்ஜி சைன் அல்பா இன்டு வேகம் வந்து என்ன சொல்லுங்க, வி. அவ்வளவுதான் அங்க காட்ட சொன்ன விஷயம். இவ்வளவுதான் இந்த 2011 முடியும். அடுத்தது 2012ஆம் ஆண்டு ஓல்டு சிலபஸ் கவியை பாருங்க. ஓல்டு சிலபஸ் கல்வி. அதுவே சரிவு கோடு கிடையுடன் அல்பாவில் சாய்ந்துள்ள ஒரு சரிவு வழியே அதன் உச்சியிலிருந்து திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை விடுவிக்கப்படுகின்றது. துணிக்கை உச்சியிலிருந்து டி தூரத்திற்கு கீழ் நோக்கி இயங்குவதற்கு 1 செகண்ட் எடுத்தால் துணிக்கையின் இயக்கத்திற்கு எதிரான தடை ஆர் மாறிலி என கொண்டு ஆர் சமன் என காட்டுக. அத்துடன் உச்சியிலிருந்து தூரம் டி ஆக இருக்கும்போது துணிக்கையின் வேகத்தை காண்க. இதுக்கும் வேலை வலு சக்திக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, சாதாரண ஒரு நார்மலான கேள்வி. அந்த ஏன் அப்ப இதுல போட்டிருக்கேன்னு சொன்னா, அந்த பேப்பர்ல வந்து என்ன வேலை வலு சக்தி வர வேண்டிய இடத்துல வந்த ஒரு கேள்வி என்றாலும் சும்மா தூக்கி இங்க போட்டிருக்கு. இதுக்கும் வேலை வலு சக்திக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிதான், சாதாரண இயக்க சமன்பாடுகள் போட்டு செய்ய வேண்டிய ஒரு கேள்விதான், அவ்வளவுதான். சரிதான், ஓகே. அதுவும் எஃப் சமன் எம்மையும் போட்டு செய்ய வேண்டியது. ரைட், வேற ஒன்றும் இல்லை. ரைட், அப்போ அதில் என்ன செய்வோம், நீங்கள் எஃப் சமன் எம்ஏ போட்டு ஆர்முடுகளை காணணும். அந்த ஆர்முடுகளை வச்சுக்கொண்டு அங்கால எஸ்எம்என் அவங்களோட கேள்வி என்ன, வேகத்தையும் தூரத்தையும். அப்போ ஆர்முடுகளை வச்சுக்கொண்டு பி வர்க்கம் சமன் என்ன, ஜி வர்க்கம் சக 2 ஏஸ் போட்டால் சரிதானே என்ன. ரைட், தொடக்க வேகம் தெரியும். ரைட், ஆக இருக்கும்போது துணிக்கையின் வேகத்தை காணுங்க, அவ்வளோதான். சரி, ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2012 நியூ சிலபஸ் கேள்விக்கு வாங்க. 2012 நியூ சிலபஸ் கேள்வி. இது வேலை வலு சக்தி கேள்வி. திணிவு கேபிட்டல் எம் கிலோகிராமை உடைய ஒரு கார் சமதள வீதி ஒன்றில் எல்லா கதிகளிலும் மாறிலியாக இருக்கும் இயக்கத்தடை ஆறிற்கு எதிராக செல்கின்றது. மற்ற என்ன விஷயம் என்று சொன்னா, எல்லா வேகத்துக்கும் வந்து என்ன சொல்லுங்க, தடை மாறாமல் இருக்கும் என்று இல்லை, சில வேகத்தோட மாறுகின்ற தடைகளும் இருக்கு. ரைட், அப்படி கேள்வியாளர்களை பார்ப்போம். சரிதானே, அதான் அவங்க சொல்றாங்க, எல்லா கதிகளிலும் மாறிலியாக இருக்கும் இயக்கத்தடை ஆறிற்கு எதிராக செல்கின்றது. என்ஜினின் உயர்ந்தபட்ச வலு h கிலோவேட், அது வந்து h கிலோவேட் ஆகும். ஒரு சமதள வீதியில் காரின் உயர்ந்தபட்ச கதி b மீட்டர் செகண்ட் -1 ஆகும். இருப்பின் தடை ஆரை mhv ஆகியவற்றின் சார்பில் காண்க.
இங்க வந்து பாருங்க என்ன கேட்குறாங்கடா, ஒரு என்ஜின் பி வேகம் உயர்ந்தபட்ச கதி பியுடன் இயங்குது, ரைட்? அந்த தடை விசை வந்து என்ன சொல்லுங்க ஆறாக இருக்குது. அதோட என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை வந்து எஃப் வச்சுக்கொள்வோம். அதோட வலு வந்து என்ன சொல்லுங்க ஹெச் கிலோ வேட்டாக இருக்குது. மறுதாக்கம் எஸ் ஆக இருக்கும். நிறை விசை டபிள்யூவாக இருக்கட்டும். எம் திணிவு என்று சொல்றாங்களா, அப்ப நான் எம்ஜி என்று வைக்கிறேன். எனவே இது உயர்ந்தபட்ச கதி. உயர்ந்தபட்ச கதி என்று என்ன சொல்ல வராங்க? உயர்ந்தபட்ச கதி என்றதுல இருந்தே என்ன சொல்ல வராங்க? இப்போ ஒரு கார் வந்து மேக்சிமம் 100 கிலோமீட்டர் -1 தான் போகும் என்று சொல்றாங்க, ரைட்? அப்ப அது மேக்சிமம் கதியில் அது இயங்கி கொண்டிருக்கின்றத மற்ற அர்த்தம் என்ன? மாறா கதியில இயங்கி கொண்டிருக்கின்ற அர்த்தம். என்ஜினின் உயர்ந்தபட்ச கதி 100 என்று சொல்லிட்டாங்க. அப்ப கார் அதோட உயர்ந்தபட்ச கதியில் இயங்குதுன்னா அதுக்கு மேலே நீ அதிகரிக்கல தானே. அப்ப அது என்ன 100லயே போய் கொண்டிருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்? மாறா கதியில் இயங்குதுன்ற அர்த்தம். அப்ப இங்க ஆர்முடுகள் என்ன? 0, ரைட்? ஓகே, ரைட். அதுக்காக அப்ப அந்த இதுல இருந்து நீங்க எடுக்க வேண்டிய ஐடியா என்ன சொல்லுவோம்? உயர்ந்தபட்ச கதியில் இயங்குகின்றது என்ற என்ன அர்த்தம்? மாறா கதியில் இயங்குகின்றது அர்த்தம், ரைட்? இப்ப கேள்வி என்னன்னா, தடை ஆற காணணும். அப்ப முதல் வலுவுக்கான சமன்பாடு P சமன் F into V. இது என்ன 1000 H வரும். ஏன் சமன்பாட்டில் என்ன சொன்னா வலு வந்து எதுல இருக்கணும்? வேட்ல இருக்கணும். அப்ப இது கிலோ வேட். அப்ப என்ன வரும்? 1000 H. என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை F, ரைட்? என்ஜின் கொடுக்குற விசை தான் இங்க தேவை. இந்த ஆறு அதெல்லாம் இங்க எல்லாம் தேவையில்லை. இங்க தேவை என்ஜின் கொடுக்குற விசை மட்டும்தான் தேவை. அந்த என்ஜினுக்கு தான் பாதிக்கிறோம். ஸோ என்ஜின் கொடுக்குற விசை F, வேகம் வந்து V. எனவே என்ஜின் கொடுக்கும் விசை 1000 H இன் கீழ் V. இப்ப இதுக்கு F சமன் MA போட்டோம்டா, இதுக்கு இந்த திசையில F சமன் MA போட்டால், ரைட், என்ன வரும்? கேபிட்டல் F மைனஸ் ஆர் சமன் 0. காரணம் என்ன? ஆர் முடுகள் 0, ரைட்? எனவே ஆர் சமன் கேபிட்டல் F ஆக இருக்கு. சரிதானே? ஆர் சமன் என்ன சொல்லுங்க? கேபிட்டல் F ஆக இருக்கு. எனவே ஆர் சமன் 1000 H இன் கீழ் இங்க வந்து V ஆக இருக்கு. சரி, ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்ன கேட்குறாங்க பாருங்க. கிடையுடன் அல்பாவில் சாய்ந்த ஒரு நேரிய வீதி வழியே, ரைட், கதி V இன் கீழ் 3 மீட்டர்/செகண்ட் -1 நேரே மேல் நோக்கி என்ற ஒரு சந்தர்ப்பம், V இன் கீழ் 2 மீட்டர்/செகண்ட் -1 நேரே கீழ் நோக்கி என்று இன்னொரு சந்தர்ப்பம் இயங்கும் போது காரின் ஆர்முடுகளை MHVGA அல்பா ஆகியவற்றின் சார்பில் காண்க. பாருங்க, இப்ப இங்க வந்து முதலாவது சந்தர்ப்பத்துக்கு இங்க இந்த என்ஜின் முதலாவது என்ன செய்யுது? V இன் கீழ் 3 மேல் நோக்கி, V இன் கீழ் 3, ரைட்? இங்க வந்து என்ன S1 என்ற மரதாக்கம் இருக்கட்டும், நிறைவிசை mg ஆக இருக்கட்டும், கிடையுடன் அல்பா சாய்வு, தடை விசை வந்து என்ன சொல்லுவோம்? R, ரைட்? தடை விசை என்ன சொல்லுவோம்? R, ரைட்? அப்ப ஓகே. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம்? நேரிய வீதி வழியே இப்படி போகுது, ரைட்? இப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க? என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை F1 ஆக இருக்கட்டும், ரைட்? என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை F1 ஆக இருக்கட்டும். என்ஜின் வலு எவ்வளவு? H கிலோவாட், ரைட்? இப்ப என்ஜின் H கிலோவாட் வலுவை கொடுக்குது. இது அதோட உயர் கதியிலேயே இயங்குது. உயர் கதி V. இப்ப அது உயர் கதியிலேயே இயங்குது இல்ல. அப்ப இது என்ன செய்யுது? ஆர்முடுகு. விளங்கிட? அப்ப என்ன செய்ய போகுது? உயர் கதியில இயங்குனா தான் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். இது வந்து உயர் கதியில இயங்கல. அப்ப ஒரு இந்த வேகத்துல இயங்குது. அதோட உயர் வலு H கிலோவாட் வலு இருக்குது. அப்ப என்ஜின் வந்து என்ன செய்யணும்? மேல் நோக்கி போறது ஆர்முடுகணும். அப்ப அந்த ஆர்முடுகள் வந்து A என்று வச்சுக்கொள்றேன். குறிப்பிட்ட வேகம் வந்து V இன் கீழ் 3 ஆகும் போது இருக்கிற ஆர்முடுகள் வந்து A என்று வைக்கிறேன். V இன் கீழ் 3ன்றது ஒரு சந்தர்ப்பம் தான். ஏன் அது ஆர்முடுக போகுது? இப்ப மாறா வேகத்துல இயங்கலே. அப்ப V இன் கீழ் 3 என்ற வேகத்துல இயங்குற அந்த சந்தர்ப்பத்தில் கேள்வியாதான் என்ன? ஆர்முடுகளை காண்க. விளங்குதா? அப்ப B இன் கீழ் 3 என்ற சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஆர்முடுகள், சரிதான்? அப்ப அது ஒரு ஆர்முடுகளை போகும். புள்ளிக்கு புள்ளி என்ன செய்யும்? வேகம் வந்து என்ன செய்யும்? மாறிக்கொண்டு இருக்கும், ரைட்? அது விளங்கிக் கொள்ளணும்.
அப்ப ஆர்முடுகள் காணணும். ஆர்முடுகள் காணணும் வேண்டாம் என்ன? எஃப் சமன் எம்ஏ போடணும். எஃப் சமன் எம்ஏ போடணும் வேண்டாம் என்ன? என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசையை பற்றி நம்மளுக்கு தெரியணும். அப்ப இழுப்பு விசை காணணும் வேண்டாம் என்ன? பி சமன் எஃப் இன்டு பி. ரைட்? பி சமன் எஃப் இன்டு பி. என்ஜின் வலு வந்து 1000 H. F1 இன்டு வேகம் என்ன? V எண்கள் 3. எனவே F1 சமன் என்ன வரும்? 1000 சாரி 3000 H எண்கள் V ஆக இருக்கு. எனவே இங்க வந்து இதுக்கு சாய்வின் வழியை மேல் நோக்கி F சமன் எம்ஏ போடுங்க. ரைட்? F1 மைனஸ் R மைனஸ் mg sin alpha சமன் என்ன? சாரி சமன் m இன்டு a அல்ல a1 என்று வைக்கட்டா? a1 இப்படி இருக்கு. அப்ப f1 மைனஸ் r mg இன் பிரிப்பு mg sin alpha சமன் m இன்டு a1. இதுல f1 க்கு பதிலாக 3000 h எண்கள் v, r க்கு பதிலாக 1000 h எண்கள் v, 1000 h எண்கள் v மைனஸ் mg sin alpha கேபிட்டல் M A1 இப்படி இருக்கு. எனவே இங்க வந்து A1 என்னன்னு வரும்? ஒன்றின்கள் கேபிட்டல் M தர, ஒன்றின்கள் கேபிட்டல் M தர 2000 H எண்கள் V, 2000 H எண்கள் V மைனஸ் mg sin alpha, மைனஸ் mg sin alpha இப்படி வரும். இப்ப இதான் முதலாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஆர்முடுகள். அடுத்தது இப்ப என்ன? V எண்கள் 2 நேரே கீழ் நோக்கி வரும்போது அடுத்த சந்தர்ப்பம். இப்ப V எண்கள் 2 ரைட், மறுதாக்கம் S1 ரைட், V எண்கள் 2 வருது. இப்ப இருக்கிற ஆர்முடுகள் வந்து A2 என்று வைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை வந்து F2 என்று வைப்போம். ரைட், இது ஆல்பா mg, இது வந்து என்ன? மறுதாக்கம் R, சாரி மறுதாக்கம் இல்ல, தடை விசை R ஆக இருக்க போகுது. ரைட், இப்ப அதே மாதிரி தான் யோசிக்கணும். ஆர்முடுகள் காணணும்னா F சமன் MA, F சமன் MA கொடுக்கணும்னா என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை வேணும். என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை காணணும்னா P சமன் FV, P சமன் F இன்டு V. என்ஜின் வலு 1000 H. F2 இப்ப இருக்கிற வேகம் என்ன? V எண்கள் 2. எனவே F2 சமன் 2000 H எண்கள் V. அப்ப இங்க F சமன் MA போடுங்க. F சமன் MA போட்டீங்கன்னா F2 plus mg sin alpha மைனஸ் R. இப்ப என்ன வரும்? F2 வரும், mg பிரிப்பும் இதே திசையெல்லாம் வரும், மைனஸ் R சமன் m இன்டு ஆர்முடுகள் என்ன? A2. இங்க A2 சமன் ஒன்றின்கள் கேபிட்டல் M தர F2 க்கு பதிலாக 2000 H எண்கள் V, 2000 H எண்கள் V சக mg sin alpha மைனஸ் 1000 H எண்கள் V. எனவே A2 சமன் ஒன்றின்கள் கேபிட்டல் M தர ரைட், இங்க 1000 H எண்கள் V சக mg sin alpha இப்படி வரும். இப்ப சந்தர்ப்பம் 2 காரின் ஆர்முடுகள், சந்தர்ப்பம் 1 காரின் ஆர்முடுகளின் இருமடங்கு எணி. அடுத்த தரவு என்ன சொல்றாங்க? A2 ஆனது 2 மடங்கு A1 என்றால் சந்தர்ப்பம் 1 காரின் ஆர்முடுகளின் இருமடங்கு எணி sin ஆல்பாவை காண்க. அப்ப எங்கடப்பா A1க்கான கோவை என்ன இருக்கு? A2க்கான கோவை இது. அப்ப ஒன்றின்கள் கேபிட்டல் M ரைட், இங்க 1000 H எண்கள் V mg sin alpha சமன் 2 தர A1க்கு பதிலாக ஒன்றின்கள் கேபிட்டல் M 2000 H
மைனஸ் சாரி 2000 ஹெச்சின்கள் வி மைனஸ் எம்ஜி சைன் அல்ஃபா. அப்போ இவ்விடத்துல எல்லாம் சுருக்கப்பட்டு போனோம், எல்லாம் சுருக்கப்பட்டு ஒன்னிங்களையும் போயிடும். ரைட், அங்க சய 2 எம்ஜி சைன் அல்ஃபா இங்க வந்து சேர்ந்தா 3 எம்ஜி சைன் அல்ஃபா. இங்க வந்து என்ன வரும்? இங்க 4000 எச்சின்கள் வி, இங்க 1000 எச்சின்கள் வி, எனவே 3000 எச்சின்கள் வி. எனவே சைன் அல்ஃபா என்பது ரைட், சைன் அல்ஃபா என்பது இங்க என்ன வரும்? 1000 எச்சின்கள் ரைட். இங்க எம்ஜி எல்லாம் பிரிச்சு விட்டீங்கன்னா எம்ஜிவி சைன் அல்ஃபா இப்படி வரும் உங்களுக்கு. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த இச்சந்தர்ப்பத்திலேயா என்னது? இச்சந்தர்ப்பத்திலே வீதி வழியே நேரே மேல் நோக்கி காற்று செல்லும் போது அது அடையத்தக்க உயர்ந்தபட்ச கதி. இச்சந்தர்ப்பத்திலே இதில் சைன் அல்ஃபா சமன் 10,000 எச்சின்கள் எம்ஜிவி ஆக இருக்கிற சந்தர்ப்பத்தில், அதான் இச்சந்தர்ப்பத்தில். ரைட், அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அது மேல் நோக்கி செல்லத்தக்க உயர்ந்தபட்ச கதிகளை பற்றி கேட்கிறாங்க. இப்ப கவனிங்க, இங்க ரைட், இங்க இது மேல் நோக்கி போகுது, தடை விசை ஆர். ஓகே ரைட், மறுதாக்கம் S1, நிறைவிசை எம்ஜி ரைட். இது என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை F3, இப்போ இருக்கிற வேகம் V1. சரிதானே? இப்போ என்ன சொல்லலாம்? நான் மேல் நோக்கி F சமன் எம்ஏ போட்டா F3 மைனஸ் ஆர் மைனஸ் எம்ஜி சமன் என்னண்டு வருவீங்க? பூச்சி. ஏன் இப்போ அது உயர்ந்தபட்ச கதியில போகுது, அப்படிதானே? ரைட், அது அடையத்தக்க உயர்ந்தபட்ச கதி தானே கேள்வி. அது அடையத்தக்க உயர்ந்தபட்ச கதி B1 என்று சொன்னா இப்போ அதோட ஆர் முடிகள் என்னவா இருக்கணும்? பூச்சியமா இருக்கணும். எனவே F3 சமன் ஆர் பிளஸ் எம்ஜி ரைட், ஆர் பிளஸ் எம்ஜி ரைட். ஆர் பிளஸ் எம்ஜி என்று சொன்னா, ஆர் பிளஸ் எம்ஜி என்று சொன்னா 1000 எச்சின்கள் வி ரைட். அதானே ஆர், சாரி எம்ஜி சைன் அல்பா, எம்ஜி சைன் அல்பா, எம்ஜி சைன் அல்பா ரைட். என்ன எம்ஜி சைன் அல்பா சக கேபிட்டல் எம்ஜி ரைட். சைன் அல்பாவுக்கு பதிலா என்ன போடுவோம்? 1000 எச்சின்கள் எம்ஜிவி. எனவே இது என்னன்னு வருவீங்க? 2000 எச்சின்கள் வி ஆக இருக்கு. சரிதானே? இப்ப பி சமன் எஃப் இன்டு வியை போடுவோம். இப்ப பி சமன் எஃப் இன்டு வி ரைட், 1000 எச் இன் கீழ் வி, சாரி 1000 எச் சமன். இப்ப என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை வந்து என்ன? 2000 எச்சின்கள் வி என்ற இழுப்பு விசையை கொடுக்குது. இப்ப இருக்கிற வேகம் B1. எனவே B1 சமன் V இன் கீழ் 10. V1 சமன் என்னண்டு வரும்? V இன் கீழ் 10 என்று வரும். சரியா? ஓகே, குழம்புல இல்லை, அந்த வீங்கள் 2 அது கீழ் நோக்கி வரக்குள்ள இருக்கிற அதையும் இதையும் பார்த்து குழம்புல இல்லை. இது மேல் நோக்கி செல்லத்தக்க உயர்ந்தபட்ச கதி என்ன? V இன் கீழ் 10. குயிக்கா முடியும்.
ரைட் 2013 எஸ்ஐயில் ரைட் என்ன கேட்குறாங்க பாருங்க. மொத்த திணிவு 300 மெட்ரிக் டன். 300 மெட்ரிக் டன் என்று சொன்னா என்ன? ஒரு மெட்ரிக் டன் எவ்வளவு? 1000 கிலோ. சரி, அதுகள் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். டொன்னுன்றது மெட்ரிக் டன், எல்லாம் மெட்ரிக் அளவீடு தான் டொன் என்ன, அதுக்காக சொல்கிறது. சரிதானே, மெட்ரிக் டன் வேறு டொன் வேறு இல்லை. சரிதானே, நம்ம ஒரு டொன் என்று சொன்னால் எவ்வளவு? 1000 கிலோகிராம். அது மெட்ரிக் அளவீடுன்றதால மெட்ரிக் டன் என்று சொல்கிறாங்க. சரிதானே, ஓகே. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? 2 அளவீடு இருக்குது தெரியும் தானே என்ன? எஸ்ஐ அளவீடு உண்டு, அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்டான ஒரு அளவீடு ஒன்று இருக்குது, மற்ற பழைய மெட்ரிக் அளவீடு ஒன்று இருக்குது. சரிதானே, மைல், கிலோமீட்டர், மைல் அப்படி. சரி, ஓகே வாங்க. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? மெட்ரிக் டன் என்று சொல்லக்குள்ள ஒரு மெட்ரிக் டன் 1000 கிலோகிராம் ஆக உள்ள ஒரு புகையிரதம் அதன் என்ஜினை நிப்பாட்டி விட்டு கிடையுடன் சைன் இன்வர்ஸ் ஒன்றின்கள் 98 ஆக உள்ள சாய்வில் ஒரு நேர் புகையிரத பாதை வழியே கீழ் நோக்கி மாறா கதியுடன் இயங்குகின்றது. புகையிரதத்தின் கீழ்முக இயக்கத்திற்கு உள்ள உராய்வு தடையின் பருமன் மேல்முக இயக்கத்தின் போதும் அதே மாறா பெருமானத்தில் இருக்குமெனில் புகையிரதம் 54 கிலோமீட்டர் -1 எனும் மாறா கதியில் அதே புகையிரத பாதை வழியே மேல் நோக்கி இழுத்து கொண்டு செல்ல தேவையான வலு 900 கிலோவாட் என காட்டுக. இப்போ எடுத்தோன்னே இப்போ இந்த கேள்வியை வந்து என்ன சொல்லுங்க, இப்படியான இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படியே எடுத்த பாட்டில் செய்யிட்டு போகல. ஏன்னு சொன்னால் ஒன்றும் யோசிக்காமல் கீழே இருக்கிற விஷயங்களை பார்க்காம அப்படியே போயிட்டோம்னு சொன்னால் ஜிக்கு 10 போட்டுட்டு போயிடுவோம். ஜி வந்து என்னவா எடுக்கணும்? இந்த கேள்விக்கு 9.8 இருக்கணும். அது கேள்வியில கடைசியிலாம் சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். 49, 98, 196 இதெல்லாம் பரக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளங்குதானே? அது எல்லாமே வந்து என்ன 9.8க்கு தானே பொருந்தும். இல்லாட்டி சுருக்கல சிக்கலாயிரும். கேள்வி ஒன்றையும் அவதானிக்காம போயிட்டேன்னா கடைசியெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அது கடைசியெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இந்த பெருமானங்கள் வரக்குள்ள கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். ரைட். அப்போ என்ன சொல்லுங்கடாப்பா? ஏய், இதில் வலு கேட்குறாங்க. வலு காண்றதுக்கு என்ன வேணும்? அங்கே இருக்கிற விசைகள் தேவை. என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை தேவை. என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை தேவை என்றால் எப்சாம் நெம்மையெல்லாம் பாவிச்சு தான் எடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் தடை விசை தேவை. தடை விசை காண்றதுக்கு என்ன சொல்கிறாங்க? தரவை அங்கே தாராங்க. எங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சைன் இன்வர்ஸ் ஒன்றின்கள் 98 ஆக உள்ள சாய்வில் என்ஜினை நிப்பாட்டி விட்டு என்று சொன்னால் இப்போ வலு தேவையா கேள்வி செய்கிறதுக்கு? என்ஜின் வேலை செய்ய நீ வலு தேவை. என்ஜின் நிப்பாட்டுப்பட்டா இனி ஏன் வலு தேவை? வலு தேவை இல்லை. அப்போ இது என்ஜினை நிப்பாட்டி விட்டு கிடையுடன் அல்பா சாய்வு, அல்பா சமன் என்ன? சைன் இன்வர்ஸ், அல்பா சமன் சைன் இன்வர்ஸ் ஒன்றின்கள் 98. ரைட், இப்படி இதுல 300 மெட்ரிக் டன், 300 தர 1000, அப்போ 3 தர 10 ரைட். சரி, 3 தர 10 கிலோகிராம் தர 9.8 விளங்குதானே? மறக்கிறது தர 9.8 நியூட்டனுக்கு மாத்துறதுக்கு. ரைட், அப்படியே இருக்கட்டும். மறுதாக்கம் R ஆக இருக்கட்டும், தடை விசை R1 ஆக இருக்கட்டும். இவ்வளவுதான் இருக்கு. இங்க தாக்குற விசை வேறு ஏதாவது வரப்போகுதா? என்ஜின் இழுப்பு விசை வராது. என்ஜின் நிப்பாட்டி விட்டு. சரிதானே, ஓகே. மாறா கதியுடன் ஏதோ ஒரு மாறாத வேகத்தில் இயங்குதாமா, அது நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மாறா வேகத்தில் இயங்குது. ரைட், எஃப் சமன் எம்ஏ போட்டா என்ன செய்யலாம்? 3 தர 14 தர 98 நியூட்டன். 9.8 98 மாத்திருக்க. என்ன 15ல இந்த ஒரு 10 போட்டு சைன் அல்பா என்ன, இது அல்பான்னு சொன்னால் இந்த கோணம் அல்பான்னு சொன்னா என்ன வரும்? 90 சை அல்பா கொஸ் 90 சை அல்பா சைன் அல்பா மைனஸ் R1 சமன் என்ன? 0. ஏன் ஆர் முடிகள் 0 மாறாவகத்தில் போகுது. எனவே R1 சமன் இங்க R1 சமன் என்னென்று வரும்? 3 தர 14 தர 98 தர 1/98. அப்ப இது என்னென்று வரும்? R1 சமன் 3 தர 14 நியூட்டன் அல்லது 30 கிலோ நியூட்டன். எப்படி போட்டாலும் சரிதான். சரிதானே, சைன் அல்பா இந்த மாதிரி இருக்கும் 1/98. இப்போ அதே சாய்வில் என்ன செய்யுதுன்னா இது மேல் நோக்கி 54 கிலோமீட்டர் -1ல போகுது.
அதே சாய்வில் ரைட் அதே சாய்வில் 2013 அதே சாய்வில் மேல் நோக்கி இப்போ ஒரு வேகத்துல அந்த என்ஜின் வேலை செய்ததான் இப்ப மேல் நோக்கி போகலாம், சும்மா போயிடலாது. ரைட் அப்ப மறுதாக்கம் 6 ஆக இருக்கட்டும். அதே தடை விசை 3 தர 14 நியூட்டன் ரைட் 3 தர 15 தர 9.8 நியூட்டன் இப்படி இயங்க போகுது. சரி, இப்போ அது இயங்குற போது 54 கிலோமீட்டர் -1 அழகு எதுல மாத்தணும், சாரி மீட்டர் செகண்ட் -1ல மாத்தணும். மீட்டர் செகண்ட் -1ன்னு சொன்னா இங்க என்ன வரும், 54 மீட்டர் செகண்ட் -1க்கு மாத்தணும்னு சொன்னா 5×18 என்ன 5×18ஆல பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும், 54 18 சுருக்குனா 3 3 தர 5 15. அப்ப இது இயங்குற வேகம் என்ன, 15 மீட்டர் செகண்ட் -1. அதுக்கு தேவைப்படுற வலு h என்று வச்சுக்கொள்ளும். ரைட் அப்ப முதலாவது சாய்வின் வழியே f சமன் ma போடுவோம். f1 மைனஸ் 3 தர 14 ரைட் 3 தர 14 சய 3 தர 14 அதான் இவர் 3 தர 14 தர 98 தர 1×98 தான் வரப்போகுது. என்ன இது தர சைன் அல்பா வரப்போகுது, அதான் ஏற்கனவே கண்டம். அப்ப என்னன்னு வரப்போகுது, இன்னவரும் 3 தர 14 ஒன்று வரப்போகுது, நேரடியா போடுவோம். சமன் 0. எனவே f1 சமன் 6 தர 14 குழம்பிட்டு இருக்கிறதுல இதை பிரிச்சமென்றால் இதோட mg சைன் அல்பா வரும். அந்த mg சைன் அல்பா தான் ஏற்கனவே கண்டு நம்ம R1. அப்ப திரும்பவும் அதான் வரும், குழம்பக்கூடாது. ரைட் அப்ப p சமன் f × v போடுங்க. வலு h சமன் என்ஜினின் இழுப்பு விசை 6 தர 14 தர வேகம் 15 ரைட் அப்ப h சமன் 90 தர 14 வேட்டாக இருக்கும். அப்ப 900 கிலோவேட்டாக இருக்கும். சரிதானே, 13 எடுத்தோம்னா சரிதானே, என்ன 900 கிலோவேட் என காட்டு. புகையிரதம் ஒரு நேர்கிடை புகையிரத பாதையில் முன்னர் இருந்த அதே பருமன் உள்ள ஒரு தடையுடன் 18 கிலோமீட்டர் -1 எனும் கதியில் செல்லும் போது என்ஜின் இவ்வலுவில் தொழிற்படுகின்றது என கொண்டு புகையிரதத்தின் ஆர்முடுகளை காண்க. என்ஜின் கிடைப்பாதையில போகுது, இது R2 என்ற மறுதாக்கம். இது என்ன சொல்லுவோம், 3 தர 15 தர 9.8 நியூட்டன் நிறைவிசை. அதே தடை விசை 3 தர 14 ரைட். இப்ப என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை F2. இப்ப என்ஜின் என்ன சொல்லுங்க, ரைட் என்ஜின் 18 கிலோமீட்டர் -1 அப்ப 5 மீட்டர் செகண்ட் -1 அப்ப 5 மீட்டர் செகண்ட் -1ல இயங்குதா. அதே வலுவுடன் 900 கிலோவேட்ல இயங்குது. இப்ப என்ன நடக்கும் பாருங்க. இப்ப என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆர்முடுகள் காணணும். ஆர்முடுகள் காணணும்னா f சமன் ma போடணும். f சமன் ma போடணும்னா அந்த விசை F2 வேணும். F2 வேணும்னா p சமன் f × v பயன்படுத்தும். p சமன் f × v 13 F2 5 F2 சமன் 18 தர 14 நியூட்டன். F சமன் ma ரைட். இந்த திசையில விசை என்ன வரும், 18 தர 14 மைனஸ் 3 தர 14 சமன் 3 தர 13 சாரி 3 தர 15 3 தர 15 300 மெட்ரிக் டன் 3 தர 15 தர ஆர்முடுகளை. அப்ப இது சுருக்கி கொண்டோம்னா 15 தர ரைட் 15 சமன் இங்க 30 a என்று வரும். 14ஆல சுருக்கி விடுங்களேன். 15 சமன் 30 a. a சமன் என்ன வரும், அரை மீட்டர் செகண்ட் -2 ரைட். சரி
இதுக்கு மேல அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, கஷ்டமா கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. 2012 பார்த்தோம், இதையும் பார்த்தோம். இதுக்கு பிறகு எஸ்ஏ கேள்வி கேட்கல அவங்க. சரிதான். இதான் காரணம். இதுக்கு மேல அதுல கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அதுல. ரைட். அடுத்தது 2014 ஸ்ட்ரக்சரை பாருங்க. திணிவு கிலோகிராம் உடைய ஒரு வாகனம் ஒரு இலேசான நீட்ட முடியாத வடத்தினால், வடம் என்று சொன்னா கேபிள், ரைட், நம்ம நீங்க இளைய நினைச்சாலும் சரிதான், சரிதான், ஒரு வடத்தினால் அதே திணிவுள்ள ஓர் இழுவண்டியை ஒரு நேர்கிடை பாதை வழியே இழுத்து கொண்டு செல்கின்றது. ஒரு ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு டிராக்டரும் அதோட பெட்டியும் போல. சரிதான். ஓகே, அதான் நான் அடுத்து சொல்ல வர விஷயம். இழுத்து கொண்டு செல்கின்றது. வாகனத்தின் இயக்கத்திற்கும் இழுவண்டியின் இயக்கத்திற்கும் இடையே உள்ள தடைகள் முறையே 6ம் 2/6 ஆகும். வாகனத்தின் என்ஜின் பி கிலோவாட் வலுவில் தொழிற்பட்டு கொண்டும் வாகனம் பி மீட்டர் செகண்ட் -1 இயங்கிக் கொண்டும் இருக்கும் கணத்தில் வடத்தின் இழுவை இத்தனை நியூட்டன் என காட்டட்டாம். அப்ப ஒரு வாகனம் இருக்குது, ரைட், அது ஒரு இழுவண்டி ஒன்று இருக்கு, ஒரு ரைட், லோட் கரி பண்றதுக்கு, லோட்டை இழுத்துட்டு போறதுக்கு ஒரு இழுவண்டி ஒன்று இருக்கு. அது ஒரு வடத்தினால் இணைக்கப்பட்டிருக்கு, ஒரு கேபிளால இணைக்கப்பட்டிருக்கு. அதில் இழுவை கேபிட்டல் டி ஆக இருக்கட்டும். இதர தடை 2R, இதர தடை 2R, ரைட், இதர தடை 6 ஆக இருக்கட்டும். ரைட், இங்க மறுதாக்கம் S1, இங்க மறுதாக்கம் S2 ஆக இருக்கட்டும். ரைட், இது மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் VN வேகத்தில் இயங்குது. என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை F ஆக இருக்கட்டும். ரைட், என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை F ஆக இருக்கட்டும். இதர திணிவு M, எனவே நிறைவிசை mg, இங்கேயும் நிறைவிசை mg. இப்படி எனவே இங்க வந்து பாருங்க, இதுல என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு கேள்வி வந்து அந்த டீ காணணும், அப்படித்தானே? டீ காணணும்டா இதுக்கு ஒரு ஆர்முடுகள் ஒன்று இருக்கு, ரைட். அது உயர்கதியில இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? மாறாக்கதியில் இயங்குதுன்னு சொல்லியிருக்கா? இல்ல, அதுவும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் பி மீட்டர் செகண்ட் -1 இயங்குது. அந்த நேரத்தில் அந்த கேபிள்ல இருக்கிற இழுவை தான் கேள்வி. அப்ப இவ்விடத்துல இந்த ஆர்முடுகள் காண்றதுக்கு எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, முதல் என்ன செய்வோம்டா, P சமன் F இன்டு B போட்டு இந்த F காணுவோம். P சமன் F இன்டு V. என்ஜின் கொடுக்கிற பலு P கிலோவாட், அப்ப 1000 P, சரிதானே? F இன்டு வேகம் வந்து என்ன, V. எனவே F சமன் 1000 P இன் கீழ் V. ஓகே, சரி. இப்ப எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, இதோட ஆர்முடுகள், இதோட ஆர்முடுகள், மொத்த ஆர்முடுகள் எதுக்கு, தொகுதிக்கு பாவிக்கிறேன், ரைட். சமன்பாடு எதுக்கு பாவிக்கிறேன்னா தொகுதிக்கு. ஏன் தனியா ஒன்றுக்கு பாவிக்க இயலாது? இதுக்கு மட்டும் பாவிச்சா உங்களுக்கு என்ன, டீயும் ஏயும் தெரியா கணியம், ரைட். அப்ப உங்களுக்கு காண இயலாது. இதுக்கு பாவிச்சிங்கன்னு சொன்ன டீயும் ஏயும் தெரியா கணியம், உங்களுக்கு காண இயலாது. அப்ப இந்த டி என்ற தெரியா கணியத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், தொகுதிக்கு பாவிக்கலாம். தொகுதிக்கு பாவிச்சு ஏயை கண்டு திருப்பி அதை பயன்படுத்தி என்ன காணலாம், டீயை காணலாம், ரைட். அப்ப தொகுதிக்கு எஃப் சமன் எம்இ கிடையாக, எஃப் சமன் எம்இ, தொகுதிக்கு கிடையாது எஃப் சமன் எம்இ போட்டா இங்க எஃப் மைனஸ், இங்க ஆர் 2R மைனஸ் 3R, சரிதானே, மைனஸ் 3R கேபிட்டல் எம் இன்டு ஏ. அது இதுக்கு என்ன வரும், கேபிட்டல் எம் இன்டு ஏ, எப்படி வரும்? எனவே இங்க ஆர்முடுகள் ஏ சமன் ஒன்றின் கீழ் 2 கேபிட்டல் எம் தர, 1 கேபிட்டல் எம் தர எஃப் மைனஸ் 3R ஆக இருக்கு. கடைசியில எஃப்க்கு பிரதியிடுவோம், சரிதானே? எஃப்க்கு வந்து என்ன செய்யுங்க, கடைசியா பிரதியிடுவோம். அப்ப அடுத்த கட்டம் இதுக்கு வாங்களே, அல்லது இதுக்கு வாங்க, 10ல ஏதாவது ஒன்று, நான் இதை எடுத்துக்கொள்றேன், சரிதானே? இது இது என்ன சொல்லுவோம், இது P, இது Q என்று வைங்களேன். Qவுக்கு இந்த திசையில F சமன் எம்இ, Qவுக்கு இந்த திசையில F சமன் எம்இ.
அப்ப கியூக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னா இங்க என்ன வரும் கேபிட்டல் டி மைனஸ் 10 ஆர் கேபிட்டல் டி மைனஸ் 10 ஆர் சமன் கேபிட்டல் எம் இன்டு ஏ கேபிட்டல் எம் இன்டு ஏ கேபிட்டல் டி சமன் 10 ஆர் சக கேபிட்டல் எம் ஏக்கு பதிலாக என்ன வரும் 1/2 எம் எஃப் மைனஸ் 3 ஆர் இப்போ இங்க என்ன வரும் கேபிட்டல் டி 2 ஆர் சக எஃப் இன்கள் 2 சய 3 ஆர் இன்கள் 10 எனவே கேபிட்டல் டி சமன் இங்கே எஃப் இன்கள் 2 சக ஆர் இன்கள் 10 ரைட் இந்த அறையை பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் எஃப் சக ஆர் எஃப் என்ன சொல்லுங்க 1000 பி இன்கள் வி அப்ப அரை தர 1000 பி இன்கள் வி பிளஸ் ஆர் சரி பண்ணிங்களா 2022 வேலைகள் கேபிட்டல் n கிலோகிராம் தெளிவுள்ள உத்தான் கிடையுடன் sin இன்வர்ஸ் 1/20 கொண்ட ஒரு நேர் வீதி வழியில் ஒரு மாறா ஆர்முடுகளுடன் மேல் நோக்கி இயங்குகின்றது. அதன் இயக்கத்திற்கு ஒரு மாறா தடை 6 நியூட்டன் உள்ளது. அதன் கதி 36 கிலோமீட்டர் -1 இருந்து 72 கிலோமீட்டர் -1க்கு அதிகரிக்க செய்வதற்கு கார் சென்ற தூரம் 500 மீட்டர் ஆகும். அதன் கதி 54 கிலோமீட்டராக இருக்கும் போது கார் உயர்த்திய வலுவை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுகிறது. அப்ப இந்த n கிலோகிராம் தெளிவு இருக்கிற கார் நம்ம நிறைவித்த எஞ்சி ஒரு கிடையுடன் அல்பா சாய் அல்பான்றது சைன் இன்வர்ஸ் 1/20 எனவே sin ஆல்பா 1/20 இந்த சாய்வின் படி R நியூட்டன் என்ற தடைக்கு எதிரே அது ஏன் ஒரு தாக்கம் என்ஜின் ஒரு இழுப்பு விசையை இருக்கும் அது F பண்ண கார் உயர்த்திய வலுவை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுகின்றன. இப்ப எந்த சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்கன்னா கார் வந்து 54 கிலோமீட்டர் -1ல இயங்கும் போதுதான் கேட்கிறாங்க. 54 கிலோமீட்டர் -1 சொன்ன 15 மீட்டர் செகண்ட் -1 இப்படிதான் 5 போட்டீங்கன்னா சரிதான். அப்ப 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மீட்டர் செகண்ட் -1. அப்ப என்ஜின் உயர்த்திய வலுவை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுகின்றா வலு சமன் என்ன F × V. F என்ன என்ஜின் கொடுக்கிற விசை. வேகம் வந்து என்ன சொல்லுங்க 15. அப்ப உங்களுக்கு என்ன F1 காணும். F1 கண்டாதான் கேள்வி அங்கால அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்ப F1 காண்றதுக்கு போதிய சமன்பாடு எப்படி எடுக்கலாம்? F சமன் MA போட்டு தான் எடுக்கும். F சமன் MA போடுறேன்னு சொன்னா அதுக்கு 6 முடுகள் வேணும். 6 முடுகள் காண்றதுக்கு தரவு அங்க இருக்கு. என்ன தரவு 36 கிலோமீட்டர் -1ல இருந்து 72 கிலோமீட்டர் -1 போறதுக்கு 500 மீட்டர் தூரம் சென்றிருக்கு. அப்ப தொடக்க வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், சென்ற தூரம் தெரியும், ஆர்முடுகள் தரும். அப்ப இங்க இந்த விஷயங்களை மாட்டிக்கணும். 36 கிலோமீட்டர் -1 நீங்கள் 18 போட்டீங்கன்னு சொன்ன 10 மீட்டர் செகண்ட் -1. அடுத்தது 72 கிலோமீட்டர் -72 கிலோமீட்டர் -1 சொல்லுவோம். இங்க இதுக்கு 5 × 18 போட்டு கொண்ட மாதிரி சொல்லலாம். அல்லது இதோட 2 மடங்கு யோசிச்சாலும் சரி. இதோட 2 மடங்குனா 20 மீட்டர் செகண்ட் -1. அப்ப v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2a. இதுல இறுதி வேகம் 20 வர்க்கம், தொடக்க வேகம் 10 வர்க்கம், 2 தர 6 முடுகள் a தர சென்ற தூரம் 500. இது ஒரு சமன்பாடு. இதே சமன்பாடு போட்டு என்ன காணணும்? ஏ காணணும். ஆனா ஏ காணணுமா? நீங்க பெருமானம் காணணுமா? இல்ல போதிய சமன்பாடுகளை பெருகதான் கேள்வி. அடுத்தது F சமன் ME. F சமன் ME போட்டோம்னா என்ன வரும்? F1 sin R
அடுத்தது நிறை விசையின் பிரிப்பு mg sin α mg sin α mg sin α சமன் கேபிட்டல் m into a கேபிட்டல் m into a. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன காணலாம் f1 காணக்கூடியதா இருக்கு. அடுத்தது நீ சமன்பாடு 2. அடுத்தது b சமன் f into b என்ஜின் கொடுக்குற வலுவை காண்றதுக்கு அப்ப என்ஜினின் வலு b சமன் என்ஜினின் இழுப்பு விசை எல்லா விசையும் இல்லை, அந்த என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை மட்டும் தான் வேணும் f1 இன்டு அதுல வேகம் 15 சமன்பாடு 3 f1 காணணும். f1 காணணும் இந்த சமன்பாடை பாவிக்கணும். இந்த சமன்பாடை பாவிச்சு எப்படி காணு a தேவைப்படும். a க்கு வந்து இங்க இருந்து காணணும். இங்க 3 தான், இந்த 3 சமன்பாடு தான் அங்க தேவைப்படும் சமன்பாடு. r sin α இதெல்லாம் தரவுல இருக்கு. அடுத்து 2022ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரை பாருங்க. பிரிவு 1500 கிலோகிராமை உடைய ஒரு கார் மாறா வலு 80 கிலோவாட் உடன் தொழிற்பட்டு ஒரு மாறா தடைக்கெதிரே ஒரு கிடை வீதி வழியை இயங்குகிறது. கார் 20 மீட்டர் செகண்ட் -1 கதியுடன் இயங்கும் போது அதன் ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். கார் கிடையுடன் sin இன்வெர்ஸ் 10/3 சாய்வுள்ள ஒரு வீதி வழியை 8 மீட்டர் செகண்ட் -1 கதியும் அதே மாறா வலுவுடன் தொழிற்பட்டு அதே மாறா தடைக்கெதிரே இயங்கும் போது அதன் ஆர்முடுகளை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுகிறார். சமன்பாடு மட்டும் தான் கேட்கிறாங்க. கார் வந்து என்னன்னா ஒரு கிடைத்தலையில முதலாவது இயங்கும் தடை விசை வந்து 6 ஆக இருக்கு. இது 15000 நியூட்டன் நிலை விசை இருக்கு. மறுதாக்க என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை ஏற்பண்ணாக இருக்கு. இப்ப இது வந்து 20 மீட்டர் செகண்ட் -1 20 மீட்டர் செகண்ட் -1 அதையோட 10 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள் இது எங்க. அப்ப முதலாவது என்ஜின் வலு தெரியும், இயந்திர வேகம் தெரியும், அதை வச்சு கொண்டு என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசையை காணும். அப்ப இங்க என்ன செய்வோம் P சமன் F into V P சமன் F into V. அப்ப வேட்டில இருக்கும் கிலோ வேட்ல இருக்கிறத வேட்டுக்கு மாத்திக்கும் 10 சமன் F1 இது 20 சரி வேகம் வந்து 20 இது ஒரு சமன்பாடு. இதுல எந்த விதமான சுருக்களும் அவங்க எதிர்பார்க்கணும். ஒரு போதிய சமன்பாடுகளை சமன்பாடு மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இதுல இருந்து F1 காணலாம். F1 கண்டு அதுக்கு என்ன F சமன் MA போடும். F சமன் MA போடும். தடை விசைக்கான ஒரு கோவையை பகுதி. அப்ப F சமன் MA போட்டோம்னா F1 சய R திரிவு 1500 இன்னும் ஆர்முடுகள் வந்து 10. இதுல இருந்து இப்ப இங்க இருந்து F1 காணும், F1 பிரதியிட்டு R காணும். சமன்பாடு R தெரியும். இப்ப வந்து என்ன சொல்லுங்க வாகனம் அந்த என்ஜின் வந்தீங்கன்னா அதே தடைக்கு எதிரே தான் இயங்க போகுது. அப்ப சாய்வுல இயங்க போகுது, கிடையுடன் அல்பா சாய்வு அதே தடைக்கு எதிரே இயங்க போகுது R வலதாக்கம் S1 நிறை விசை 1500 1500 என்ஜின் கொடுக்குற இழுப்பு விசை F. கேள்வி என்ன இப்ப இருக்கிற ஆர்முடுகளை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை எழுதுவேன். ஆர்முடுகளை துணிவதற்கு போதிய சமன்பாடு இருந்தா R வந்து இங்கிருந்து காண முடியும். சமன்பாடு 2 இருந்து R தெரியும். அப்ப நம்மளுக்கு F2 வேணும். F2 தெரிஞ்சாதான் ஆர்முடுகளை கதைக்கணும். அப்ப F2 காணணும் மட்டும் அதுக்கு என்ன செய்யும் திரும்பவும் P சமன் F into B போடுவோம். இப்ப அது இயங்குற வேகம் என்னன்னு சொல்றாங்க 8 மீட்டர் செகண்ட் -1 8 மீட்டர் செகண்ட் -1. அப்ப P சமன் F into B F2 80 13 சமன் F2 இது வேகம். இதுல இருந்து F2 காண முடியும். F2 கண்டிட்டோம்னா சாய்வின் படியை F சமன் MA போட்டா F2 சய R 1500 sin அல்பான்னு வரும் இல்லையா. இது அல்பா. இந்த கோணம் வந்து என்ன 90 sin அல்பா 1500 தர 10 அப்ப 15000 கோணத்தோட பிரிக்கணும். cos 90 sin அல்பா அதுதான் என்ன sin அல்பா. சிறிவு 1500 இன்னும் அதோட ஆர்முடுகள் வந்து
ஏ அப்ப இங்கு sin ஆல்பா என்ன? ஆல்பா சமன் sin இன்வர்ஸ் 10 அப்ப sin ஆல்பா சமன் 10. இது சமன்பாடு இல்லை. இப்ப இந்த மூன்று சமன்பாடுகளையும் பயன்படுத்தி நம்ம என்ன காணக்கூடியது? இந்த ஆர்முடுகள் காணப்படுது. போதிய சமன்பாடு. இப்ப 1000 கிலோகிராம் தெளிவுள்ள ஒரு வேன் 800 நியூட்டன் பல்மெனுள்ள ஒரு மாறா தடைக்கெதிரே நேர்கிடை வீதி வழியே செல்கின்றது. அது ஓர் 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா கதையுடன் இயங்கும் போது வேனின் என்ஜினின் வலுவை காண. தடை வந்து பாருங்க, என்ஜின் வந்து இழுப்பு செய்யணும். இது 1000 கிலோமீட்டர். அப்ப 14 நியூட்டன் முதலாக இது வந்து 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறாத்தரையுடன் இயங்கும். இங்க F7 F1 800 சமன் 0. எனவே F1 சமன் என்ன? 800. மாறாக்கதை தான், அதால ஆர்முடுகள் 0, அதால இது F1 800. அப்ப என்ஜினின் பல் P சமன் F into V. இப்ப என்ஜின் கொடுக்கிற இருக்கு விசை 800 தர வேகம் 50. மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா 40 கிலோ வேட் தெரிவிக்கொள்ளா 40 கிலோ வேட் வலுவை காணும். இப்போது வேன் 800 சக 4 V நியூட்டன் தடைக்கு எதிரே வேறொரு நேர்கிடை பாதை வழியே செல்கின்றது. இங்கு V மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆனது வேனின் கதியாகும். அப்ப கதி மாற என்ன செய்யும்? தடை மாறிக்கொண்டு இருக்கு. அதான் அதோட அர்த்தம். அப்ப 800 சக 4 V தடைக்கு எதிரே இயங்குது. V என்றது அதோட கதி. வேனின் என்ஜின் அதே வலுவில் தொழிற்படுமே. கதி 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும் கணத்தில் வேனின் ஆர்முடுகளை காட்டும். இது வந்து S14 என்ஜின் கொடுப்பது இது வந்து 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்ற வேகத்துல போகும். 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்ற வேகம் என்றா அப்ப இப்ப இருக்கிற வலு வந்து என்ன? 20 தர 4. சாரி, இப்ப இருக்க கடைக்கு செய்யல 20 தர 4. அப்ப 80 இங்க வந்து என்ன சொல்லுங்க? 800 சக 4 வீதானு. அப்ப என்ன போது? 800 சக 4 தர 20. அப்ப 780 நியூட்டன் தடைக்கு எதிரே அது இயங்க போகும். இந்த சந்தர்ப்பத்தில் இங்க ஆர்முடுகளை காண்கிறதுதான் கேள்வி. ஆர்முடுகள் தான் கேள்வி. அதே வலுதான் தொழிற்பட போகுது. அப்ப P சமன் F into V வலு வந்து 40 கிலோவேட். 40 கிலோவேட். என்ஜினின் இழுப்பு விசை தர வேகம் 20. அப்ப F2 சமன் 2 தர 13 நியூட்டன். இந்த திசையில F சமன் MV போடுவோம். அப்ப 2000 சய 880 சமன் துணிவோ 1000 into ஆகும். இதெல்லாம் சுருக்கி கொண்ட சொன்னா 20. இங்க வந்து என்ன சொல்லுவோம்? 1120. சரி, 1120 சமன் 1000. எனவே ஆர்முடுகள் சமன் 1.12 மீட்டர் செகண்ட் மைனஸ். அடுத்து 2024 ஆண்டு ஸ்ட்ரக்சரை பாருங்க. துணிவு கேபிட்டல் N கிலோகிராம் உடைய ஒரு கார். அதன் என்ஜின் ஒரு மாறா வலு ஃப்ரீவேட்டில் தொழிற்பட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு கிடை நேர் வீதி வழியே செல்கின்றது. காரின் இயக்கத்திற்கு ஒரு மாறா தடை R நியூட்டன் உள்ளது. காரின் கதி U மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும் போது அதன் ஆர்முடுகளை காண்க. தடை வந்து ஆர்முடுகள். மறுதாக்கம் விசை என்ஜின் கொடுக்கிறவர்களுக்கு விசை F1 ஆக இருக்கிறது. கார் வந்து P வேட் வலுவில் தொழிற்படுகிறது.
அதோட வேகம் வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும்போது அதன் ஆர்முடுகள் என்ன என்றதான் கேள்வி. இது ரெண்டு தரவுல இருக்குது. இப்ப நம்மளுக்கு A1 காட்டும். அப்ப ஆர்முடுகள் கேட்கறாங்கன்னா F7 MA போடுவோம். F7 MA போடுறதுக்கு F1 தெரியும். F1 காணோம்னா அதுக்கு P7 F into PM போடும். P7 F into P போடும்போது இங்க என்ன வரும்? பலு P தான். என்ஜினின் இழுப்பு விசை F1 இது வேகம் G. எனவே F1 சமன் P into திரும்ப இதுக்கு இந்த திசையில F7 MA போடுவோம். அப்ப F7 MA போட்டீங்கன்னு சொன்னா F1 sin R சமன் அதோட திணிவு M into R முடுகள் என்ன A. திணிவு கேபிட்டல் என்ன? திணிவு கேபிட்டல் M into ரைட் R முடுகள் வந்து என்ன A. இங்க F1 க்கு பதிலாக P into minus capital R minus capital R. திணிவு வந்து என்ன சொல்லுவோம்? capital N. capital N. இங்கே R முடுகள் என்ன A. எனவே A1 சமம் 1 into capital N P into Q minus R. ரைட் R முடுகளை காண. ஓகே. அதுக்கு பிறகு இப்போது கார் கிடையுடன் தீட்டா சாய்வு ஒரு நேர் வீதி வழியே மேல் நோக்கி ஒரு மாறா கதியில் செல்கின்றது. கார் அதே தடை R நியூட்டனிற்கு உட்பட்டு அதே வலுவில் தொழிற்படும் எனில் இம்மாறா கதியை காணும். நீங்க கார் வந்து பாருங்க. கிடையுடன் தீட்டா எனும் சாய்வுக்கு எதிராக இயங்கும். மறுதாக்கம் S1 நிறை விசை mg தடை அதே தடை இப்ப என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை F2 என்று வைக்க இதுக்கு ஒரு மாறா கதி V ல இயங்குதல் வைக்கும். அதே வலு வந்து அதே வலு. அப்ப அந்த மாறா கதியை கேட்கிறாங்க. அப்ப கதியை கேட்கிறாங்கன்னா P7 FV தான் பயன்படுத்தணும். அங்கதான் கதி சம்பந்தப்படுகிறது. அதுக்கு நம்ம வந்து என்ன F7 MA போட்டு F2 காணணும். அப்ப சாய்வின் படியே மேல் நோக்கி F7 MA போட்டு என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை மைனஸ் தடை விசை R மைனஸ் நிறை விசையின் பிரிப்பு mg sin theta mg sin theta திணிவு கேபிட்டல் M into R முடுகள் என பூஜ்ஜியமே மாறாது. எனவே F27 ரைட் R சக mg sin theta P7 F into P P7 F into V போடும்போது வலு அதே வலு என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை R சக mg sin theta into V இதில் வேகம் V சமன் T into R சக mg sin theta இதனால் இந்த வந்து முடிச்சுட்டு அடுத்த 2025 போறேன். அடுத்து 2025 ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். 1850 கிலோகிராம் உடைய ஒரு மோட்டார் கார் மாறா தடை 1000 நியூட்டனுக்கு எதிராக ஒரு நேர் கிடை வீதி மீது மாறா கதி 32 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 செல்கிறது. மோட்டார் காரின் என்ஜினினால் பிறப்பிக்கப்படும் வலு 32 கிலோவாட் என காட்டுது. நேர்கடை வீதி வழியே குறிப்பிட்ட வலுவுக்கு வலுவை பயன்படுத்தி இது இயங்குது. 1850 கிலோகிராம் 1850 தர 10 12,500 நுழை விசையாக இருக்கு. அடுத்தது இது 32 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா கதியில இயங்குது. என்ஜின் ஒரு இழுப்பு விசையை கொடுக்கும் F1 தடை விசை 1000 நியூட்டன் தடை விசை எதிரே இயங்குது. அப்ப என்ஜினால் பிறப்பிக்கப்படும் வலுதான் P7 FV பயன்படுத்தலாம். அதுக்கு நம்மளுக்கு இந்த F1 தேவை. F1 காண்பதுக்கு கிடையாக F7 F1
1000 மாறா வேகத்தில் இயங்கும், மாறா கதியில் இயங்கும். எனவே ஆர்முடுகள் 0. F1 சமன் 1000. எனவே அடுத்த விஷயம் இது பிறப்பிக்கிற வலு அதான் கேள்வி. P சமன் F into P. இங்க எஞ்சின் கொடுக்கிற இழுப்பு விசை 1000, தர வேகம் வந்து 32. எனவே வலு சமன் P சமன் 32 கிலோ வேட்டாக இருக்கு. 32 கிலோ. அடுத்து இப்போது மோட்டார் கார் இடையுடன் சைடில் ஒன்றின்கள் 5 சாய்ந்து ஒரு நூல் வீதி வழியை கீழ் நோக்கி அம்மாறா தடைக்கு எதிராக இயங்குகின்றது. இதே காரணம் அல்பா சாய்வு. அல்பா சமன் சைன் இன்வெர்ஸ் ஒன்றின்களை சைன் அல்பா ஒன்றின்களை கீழ் நோக்கி அம்மாறா தடைக்கு எதிரே இயங்குகிறது. அதே 1000 கிலோமீட்டர் அதிக. இப்ப அதன் ஆர்முடுகள் 4 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். இதன் வழி இயங்குது. என்ஜின் கொடுக்கிற இழுப்பு விசை F2 ஆக இருக்கட்டும். ஆர்முடுகள் 4 மீட்டர் செகண்ட் -2. இப்ப என்ஜின் வலு வந்து 20 கிலோவாட். 20 கிலோவாட். இப்ப இருக்கிற என்ஜின் வலு 20 கிலோவாட். இப்ப கேள்வி என்னன்னா, இதுல வேகத்தை துணிவதற்கு, இப்ப இருக்கிற வேகத்தை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுக. வேகத்தை காண்கிறீங்கன்னா போதிய சமன்பாடுகளை பெறுக. இப்ப வேகம் காணணும்னா P சமன் F into B பயன்படுத்தணும். அதுல இருக்கிற F காந்தத்துக்கு இந்த F2 காந்தத்துக்கு நம்ம வந்து F சமன் MA பயன்படுத்தணும். நம்ம முதல் F சமன் MA இருந்து தொடங்கலாம். F2 அடுத்தது நிறை விசையின் பிரிப்பு 12500 சைன் அல்பா. 12500 சைன் அல்பா. அல்பா 90 சை அல்பா, கொஸ் 90 சை அல்பா, சைன் 90 சை அல்பா. இதுவே அப்ப 12500 சைன் அல்பா மைனஸ் 1000 இன்டு திணிவு 1250 இன்டு ஆர்முடுகள் எவ்வளவு 4. அப்ப இதை பயன்படுத்தி என்ன சொல்லுங்க, F2 காண முடியும். ஆனா F2 காண வேண்டிய அவசியம் இல்லை. போதிய சமன்பாடுகளை பெறுவதுதான் கேள்வி. இது ஒரு சமன்பாடு. அடுத்தது P சமன் F into V. வலு 20 கிலோவாட். 20 தர 13 சமன் F2 தர இங்க வேகம். இதுல இருந்து வேகம் காணக்கூடியது. F2 இங்க இருந்து காணக்கூடியது. இல்ல எந்த விதமான சுருக்களும் தேவையில்லை. போதிய சமன்பாடுகளை பெறுக என்றதான் கேள்வி.